டே என்னடா எல்லாரும் வார்னு கத்திட்டு இருக்கீங்க? அதுவும் இந்தியா வார் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நாம நோ ஃபர்ஸ்ட் யூஸ்னு ஒரு ட்ரீட்டியே சைன் பண்ணிருக்கோம். அதாவது நியூக்ளியரை நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம், வார ஸ்டார்ட் பண்ண மாட்டோம்னு. நீ வேணா தரித்திரத்தை ஒரு தடவை குறைச்சி பாரு, நாம எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டோம். அப்போ இப்ப அட்டாக் பண்ணது என்ன? அது பேரு ரீடாலியேட். அந்த டெரரிஸ்ட் நம்மள அட்டாக் பண்ணாங்கல்ல, அதுக்கு நம்ம பதில் கொடுத்துருக்கோம். புல்வாமா அட்டாக் நடந்தப்பயும் நாம இதை பண்ணோம். அது வார்லாம் இல்லையே. இப்பயும் டெரரிஸ்ட் கேம்ப் எல்லாம் தான் நம்ம அட்டாக் பண்ணிருக்கோம். பாகிஸ்தான் டெரரிஸ்டுக்கு கேம்ப் எல்லாம் போட விட்டுருக்கான் பாதே. இங்க நான் இருக்கிற இடத்துக்கே என்னால ஈஸியா பட்டா வாங்க முடியாம உட்காந்துட்டு இருக்கேன். ப்ரோ, டெரரிஸ்ட் மட்டும் இல்ல, நார்மல் சிவிலியன்ஸும் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒண்ணு, அவங்க எல்லாம் டெரரிஸ்டோட ஃபேமிலியா இருக்கலாம். கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா அப்போ நார்மல் பீப்புளுக்கு டெரரிஸ்ட் கேம்ப்ல என்ன வேலை? அப்போ பாகிஸ்தான் சகஜமா டெரரிஸ்ட மக்களோட மக்களா பழக விட்டுருக்கானா? நான் வைலன்ஸ சப்போர்ட் பண்ண மாட்டேன், வார் வேணாம், அட்டாக் வேணாம், நார்மல் பீப்புளும் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அவங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இந்தியா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இல்லன்னு வையேன், நம்ம மேல கை வச்சா நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம்னு நினைச்சு இப்ப நமக்கு சப்போர்ட்டா இருக்கிற சில நாடுகள் கூட ஒரு நாள் நம்மள ஈஸியா அடிச்சு ஆக்குபை பண்ண பாப்பான். முக்கியமா யூஎஸ். நீ நோ வைலன்ஸ் சொல்றதே ஒரு பெரிய வைலன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் அர்த்தம். அப்கோர்ஸ் நம்ம சில ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லாம் இழப்போம். உன் ஃபேமிலில ஒருத்தர் ஆர்மில இருந்திருந்தா இப்படி எல்லாம் பேத்துவியான்னு கேட்கலாம். இருக்கான் ஒருத்தன், இதுக்கான் விஷ்ணு. அவன் இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு கூட தெரியல. அவனா வந்து பேசினாதான் ஆச்சு. பட் வேற வழி இல்ல, இது காந்தி இருந்த நாடுதான். அதிகபட்சம் பிரச்சனை ஆரம்பிக்காம அகிம்சையா தான் கதை புத்திப்போம். ஆனா இங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் இருந்திருக்காதே. நம்ம மேல கை வச்சா என்ன பண்ணுவோம்னு காத்த வேணா. ஆபரேஷன் சிந்தூர் தாண்டா மாத்து. இத நம்ம நாட்டுல இருந்து 2 பெண் வீராங்கனைகள் பண்ணிருக்காங்க. பகல்காம் அட்டாக்ல கணவனை இருந்த ஒவ்வொரு பொண்ணுக்கும் உள்ள எவ்வளவு வெறி இருந்ததுக்கும் அவங்க சார்பா தான் நம்ம நாட்டு பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னு டெரரிஸ்டுக்கு காட்டியிருக்காங்க. என்ன ஒரு கிரேட் மூவ் தெரியுமா இது? டேய் பாகிஸ்தான், டெரரிஸ்டோட சாவுக்கு பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் போதீங்க, அது கூட எனக்கு பிரச்சனை இல்லடா. அவன் என்ன தேச தியாகியாடா, அவன் மேல பாகிஸ்தான் கொடிய போத்தி விட்டுருக்கீங்க. அவ்வளவுதான் guys, இதுதான் மேட்ரு. அதை விட்டுட்டு ஐயோ அம்மான்னு கத்தின்னு இருக்காதீங்க. தெரியலன்னா சூத்த மூடிட்டு உட்காருங்கடா. நீங்க ஐயோ அம்மான்னு கத்துறது எனக்கு பயமா இருக்கு.